NCERT கிரேட் 11 சாப்டர் 8 ரெடாக்ஸ் ரியாக்ஷன்ஸில் புக் பேக் கொஷின்ஸ் பார்த்துட்ருக்கோம். கொஷின் நம்பர் 8.18 பேலன்ஸ் த ஃபாலோயிங் ரெடாக்ஸ் ரியாக்ஷன்ஸ் பை அயான் எலக்ட்ரான் மெத்தட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரைட். ஸோ அயான் எலக்ட்ரான் மெத்தடை நம்ம என்ன சொல்லலாம்னா ஹாஃப் ரியாக்ஷன் மெத்தட் கூட அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த ரெடாக்ஸ் ரியாக்ஷனில் ரெடக்ஷனை தனியாகவும் ஆக்சிடேஷன் தனியாகவும் பிரித்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே பேலன்ஸ் பண்ண போகிறோம். அப்போ இங்கே மொதல் ஸ்டெப்பே யார் ரெடி, புக்கில் வந்து உங்களுக்கு நிறையா ஸ்டெப்ஸாக இருக்கும். ஸோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். நான் எங்களுக்கு வந்து ரிசைட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஈஸியாக சொல்லிடுறேன். நீங்கள் அங்கே டெவலப் பண்ணி எழுதிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இது +7 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டு, இங்கே பார்த்தீங்கன்னா +4. அப்போ இது வந்து ரிடக்ஷன். எத்தனை எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர்? 3 எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர். இங்கே -1லேருந்து இங்கே 0. அப்போ என்ன ஆயிருது? ஆக்சிடேஷன் 1 எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர். அப்போ தனித்தனியாக நம்ம எழுதும்போது நமக்கு என்ன ஆயிருது? இந்த இடத்துல MnO4- +3 electrons will give MnO2. ஃபஸ்ட்டு இந்த Mn வந்து எலக்ட்ரான் வச்சு நான் பேலன்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஆக்சிஜன்லாம் இங்கே பேலன்ஸ் ஆகலை. இது வந்து ரிடக்ஷன். இப்போ ஆக்சிடேஷன் எடுத்துட்டேன்னா எனக்கு என்ன I- will gives half I2 + electron. ரைட். ஸோ இது பேசிக் மீடியம் அப்படின்றனால நம்ம வாட்டர் ஆட் பண்ணலாம். ஸோ அப்போ ரிடக்ஷனில் நமக்கு என்ன ஆகும்னா இப்போ MnO4- +3 electron +4H2O. ரைட். ஸோ இங்கே நமக்கு என்ன ஆகுதுன்னா 2 O வந்துடுது. ஸோ மிச்சம் 2 O இருக்குது. ரைட்டா? அப்போ இங்கே நமக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா H2O நம்ம லாஸ்ட்டாக எழுதிக்கலாம். இப்போ MnO2 நம்ம இங்கே எழுதிட்டோம். 3 எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர். இன்னும் இங்கே 2 O இருக்குது. 2 ஆக்சிஜன் மிச்சம் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு HOH மிச்சம்னா 2 டைம்ஸ். அப்போ 2 ஓனா நமக்கு 4OH- மாறிடும். அப்போ இங்கே என்ன ஆயிரும் 2. ரைட்டா? ஸோ இப்போ இது பேலன்ஸ்டாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆக்சிடேஷனை பொறுத்த வரைக்கும் இங்கே ஃப்ராக்ஷனில் வருது. ரைட்டா? இப்போ எனக்கு இங்கே 3 எலக்ட்ரானை பேலன்ஸ் பண்ணுங்கள். அப்போ 3 எலக்ட்ரான் வரணும்னா 3I- will gives 3/2 I2 + 3 எலக்ட்ரான் அப்படின்னு வரும். முடிஞ்சிச்சு. பட் ஆனால் இங்கே ஃப்ராக்ஷனில் இருக்கிற நம்ம ஹோல் நம்பர் மாற்றுறதுக்கு இந்த ரெண்டையுமே 2ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ இந்த 2 ஈக்குவேஷனையும் நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும் அப்படின்னு பாருங்கள். ஸோ 2 MnO4- +6 எலக்ட்ரான் இருக்கும். எலக்ட்ரான் கேன்சல் ஆயிரும். ஏன்னா இப்போ 2ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது இங்கேயும் 6 இங்கேயும் 6. ஸோ இது ரெண்டுமே நம்ம கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் இருக்கு எழுதுங்க. MnO4 + 3I- ரைட் +4H2O will gives 2 MnO2 6I-. இப்போ நமக்கு என்ன ஆயிருந்தா அந்த இடத்துல 3I2 + OH- பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன ஆயிருங்க 8OH- நமக்கு வரும். ரைட். ஆனால் 2 டைம்ஸ் அப்படின்னால என்ன ஆயிரும் 8OH- வரும். ஸோ இதுதான் பேலன்ஸ்டு ரியாக்ஷன். அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள். பேலன்ஸ் ஆஃப் ஃபாலோயிங் ரியாக்ஷன் பை அயான் எலக்ட்ரான் மெத்தட் தான். அண்ட் இது அசிடிக் மீடியம் கொடுத்துட்டாங்க. அசிடிக் மீடியம்னா நம்ம H+ ஆட் பண்ணிக்கலாம் ரியாக்டன்ட்டில். அப்போ MnO4 இங்கே பார்த்தீங்கன்னா +7. ரைட். அண்ட் இங்கே +2 மாறுது. அப்போ எத்தனை எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர். இங்கே SO2 இங்கே +4லேருந்து HSO4- மாறுது. அதாவது +6க்கு மாறுது. 2 எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர். இப்போ தனித்தனியாக நம்ம எடுத்து எழுதிக்கலாம். எப்படி எழுதலாம்? இப்போ MnO4- will be converted into Mn2+. ரைட்டா? அண்ட் இதுக்கு நமக்கு எத்தனை எலக்ட்ரான் தேவைப்படுது? 5 எலக்ட்ரான் தேவைப்படுது. ஸோ ரிடக்ஷனால் 5 எலக்ட்ரானை வாங்கிட்டு இது என்ன மாறிடும்? நமக்கு Mn2+ மாறிடும். ரைட். அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ரிடக்ஷன். இப்போ ஆக்சிடேஷன் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா இங்கே SO2 இருக்குது. ரைட். அண்ட் இந்த SO2 நமக்கு என்ன மாறுது அப்படின்னா இட் வில் பி கன்வெர்டட் இன்டு HSO4-. ரைட். அண்ட் எத்தனை எலக்ட்ரான் நமக்கு இங்கே இது லூஸ் பண்ணும் அப்படின்னா 2 எலக்ட்ரான்ஸை லூஸ் பண்ணும். ஸோ இதுதான் நமக்கு இங்கே ரியாக்ஷன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதோடைய ஆக்சிஜனை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம H+ ஆட் பண்ணலாம். அப்போ நமக்கு இங்கே என்ன ஆகும் அப்படின்னு பாருங்கள். இப்போ MnO4- +5 எலக்ட்ரான். ரைட். ஸோ 4 இருக்கிறதுனால என்ன பண்ணிக்கலாம் 8H+ ஆட் பண்ணலாம். ஸோ ஆட் பண்ணிங்க அப்படின்னா இட் வில் பி கன்வெர்டட் இன்டு Mn2+ +4H2O அப்படின்னு நமக்கு மாறிடும். இப்போ இதே SO2 எடுத்துட்டிங்கன்னா நம்ம வாட்டர் ஆட் பண்ணலாம். ஏன்னா அங்கே ஆக்சிஜன் சப்ளை தேவைப்படுது. அப்போ SO2 ரைட் +H2O and it will form
HSO4 ரைட்டா? ஸோ என்ன இருக்குது நமக்கு இங்கே 2 ஆக்சிஜன் ஆட் ஆயிருக்கு. ஸோ அப்போ கண்டிப்பாக இங்கே 2 போட்டுருவோம். அப்போ இதில் 4 ஹைட்ரஜனில் 1 இங்கே வந்துருச்சு. ஸோ SO4 மைனஸ் ப்ளஸ் மிச்சம் 3H ப்ளஸ் இருக்கும். ப்ளஸ் எத்தனை எலக்ட்ரான் வரும் நமக்கு? 2 எலக்ட்ரான் வரும். இதுதான் ப்ராசஸ். இப்போ 2 எழுதியாச்சு. இப்போ நமக்கு எலக்ட்ரான் இங்கே பேலன்ஸ் ஆகணும். இங்கே 5 எலக்ட்ரான் இருக்குது. இங்கே நமக்கு என்ன இருக்குது? 2 எலக்ட்ரான் இருக்குது. அப்போ இதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ இதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ இந்த ஈக்குவேஷனை 2ஆலையும் அண்ட் இந்த ஈக்குவேஷனை 5ஆலையும் மல்டிப்ளை பண்ணுங்க. ரைட்? இப்போ நமக்கு என்ன ஆகும் ரிசல்டன்ட் அப்படின்னு பாருங்கள். இங்கே வந்து 2MnO4 minus plus 10 electron, right, and plus 16H plus gives 2Mn2 plus 8H2O. இதுதான் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறது. அண்ட் இதை 5ஆல் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா நமக்கு என்ன வரும் பாருங்கள். 5SO2 plus 10H2O, right, will gives 5HSO4 minus plus 15H plus, right, 15H plus and plus 10 electron வரும். சரிங்களா? இது வந்து ரெடாக்ஸ் ரிடக்ஷன் அண்ட் ஆக்சிடேஷன் எழுதிட்டேன். 10 எலக்ட்ரான் கேன்சல் ஆயிரும். ரைட்டா? அதே மாதிரி இங்கே 16H ப்ளஸ் அப்படின்றதும் இங்கே இருக்கக்கூடிய 15H ப்ளஸ் அப்படின்றதும் கேன்சல் ஆயிரும். ரைட்டா? ஸோ இதில் நமக்கு மிச்சம் இருக்கும் ஒரே ஒரு H ப்ளஸ் அங்கே இருக்கும். சாரி, இந்த பக்கத்தில் நமக்கு என்ன இருக்கும்? ஒரே ஒரு H ப்ளஸ் இருக்கும். இப்போ ரிமைனிங் இருக்கிறதுலாம் நமக்கு பேலன்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு பாருங்கள். ஸோ அப்போ என்ன நமக்கு 2MnO4 மைனஸ் ப்ளஸ் 5SO2 ப்ளஸ் இங்கே 10H2O இருக்கு இல்லையா? ஸோ இதை அடித்து கொடுத்துட்டோம் அப்படின்னா என்ன வரும்? 2H2O வரும். அப்போ 2H2O will gives 2Mn2 ப்ளஸ் எத்தனை SSO4 வருது நமக்கு? HSO4 மைனஸ் 5 டைம்ஸ். அப்போ 5 4s are 20. இங்கே பார்த்தீங்கன்னா 10 8 9 10 20. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா இங்கே 20 ஆக்சிஜன் இருக்குது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா 2 10, அடுத்து 2 நாங்கள் 8 8 2 10 10 20 இருக்குது. ஸோ பேலன்ஸ் ஆகிடுச்சு. HSO4 ப்ளஸ் இங்கே ரிமைனிங் நமக்கு என்ன இருக்குது பாருங்கள். அவ்வளோதான். ஸோ அது 2 தான் நமக்கு வருது. ரைட்? அண்ட் ஒரு H ப்ளஸ் நமக்கு எக்ஸ்ட்ரா இருக்குது இல்லையா? 2H2O ப்ளஸ் H ப்ளஸ். ஓகே, எழுத மாட்டேது, வெயிட் பண்ணுங்கள். ப்ளஸ் H ப்ளஸ் இருக்கும். ஸோ அப்போ இதுதான் நமக்கு என்ன வருது? ஒரு ஃபைனல் ரிசல்ட்டாக நமக்கு வருது. இப்போ பேலன்ஸ்ட் ஈக்குவேஷன் நம்ம இதை எழுதிக்கலாம். ரைட்? கொஞ்சம் இது நீங்கள் இந்த வேர்டிங்ஸ் போட்டு ஸ்டெப் வைஸாக நீங்கள் எழுதிக்கலாம். அப்போ ரிடக்ஷன் ஆஃப் ரியாக்ஷனையும் ஆக்சிடேஷன் ஆஃப் ரியாக்ஷனையும் எழுதி பேலன்ஸ் பண்ணி கேன்சல் பண்ணி கொடுக்குறீங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட் பாருங்கள். பேலன்ஸ் ஆஃப் ஃபாலோயிங் ரியாக்ஷன் பை என்ன? அதே சேம் தான். இன் அசிடிக் மீடியம் H2O2 கொடுக்குறாங்க. இங்கே ஆக்சிஜனுக்கு -1, இங்கே ஆக்சிஜனுக்கு -2. ஸோ -1லேருந்து -2 அப்படின்னா இது ரிடக்ஷன். அண்ட் Fe2+2 Fe3+ வந்து ஆக்சிடேஷன். ரைட்? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ரிடக்ஷன் எழுதும்போது நான் என்ன எழுதிக்கலாம்? அந்த இடத்துல H2O2 அண்ட் இங்கே எத்தனை எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபரு? 1 எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ 1 எலக்ட்ரான் நான் கொடுக்கும்போது அதை வாங்கிட்டு என்ன மாறுது நமக்கு? H2Oவாக மாறுது. ரைட்? இது பேலன்ஸ் ஆகலை, ஜஸ்ட் எலக்ட்ரானை வச்சு நான் எழுதுறேன். ஸோ இது ரிடக்ஷன். அடுத்து அதே மாதிரி என்ன பண்ணிக்கலாம் நம்ம? ஆக்சிடேஷன். ஸோ ஆக்சிடேஷன் அப்படின்னு நம்ம எழுதும்போது Fe2+ என்ன பண்ணுது நமக்கு? Fe3+ ஒரு எலக்ட்ரானை கொடுக்குது. ரைட்டா? ஸோ இப்போ ஆக்சிஜனாக பேலன்ஸ் பண்ணலாம். இப்போ ரெடாக்ஸ் ரியாக்ஷன் அப்படின்றதுனால நம்ம என்ன பண்ணிக்கலாம்? H2O2 ப்ளஸ் எலக்ட்ரான், ரைட், ப்ளஸ் 2H+ நான் இங்கே கொடுத்துக்கிறேன். அப்போ 2H+ கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இது என்னவா மாறிடும் அப்படின்னு பாருங்கள். 2 எலக்ட்ரான்ஸு, ஏன்னா 2 ஆக்சிஜனும் 2- மாறதுனால 2 எலக்ட்ரான் வந்துடும். அப்போ இது எப்படி மாறிடும்? H2O 2 டைம்ஸ் 4 ஹைட்ரஜன். ஸோ பேலன்ஸ் ஆயிடுச்சு. ரைட்? இங்கேயுமே நம்ம H2Oன்னு போட்டிருக்கிறது வந்து ஒரு ஆக்சிஜன் தான் இங்கே இருக்குது, இன்னொரு ஆக்சிஜன் இங்கே இல்லை. ஸோ அப்போ ஒரு ஆக்சிஜனுக்கு 1 எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர்னா அப்போ 2க்கு என்ன பண்ணணும்? 2 எலக்ட்ரான். அப்போ இங்கே 2H2O, அப்போ 2H+ நம்ம இங்கே ஆட் பண்ணிக்கணும். அடுத்து ஆக்சிடேஷன் பாருங்கள். Fe2+லேருந்து Fe3+, 2 எலக்ட்ரான்னா 2 டைம்ஸ், இதுவும் 2 டைம்ஸ் போட்டுக்கலாம். 2Fe3+ ப்ளஸ் என்ன நமக்கு 2 எலக்ட்ரான் வரும். அவ்வளோதான். இப்போ இந்த ரியாக்ஷன் ரெண்டையும் ஆட் பண்ணுங்கள். ரைட்? இப்போ
ரிடக்ஷன் பார்த்தீங்கன்னா H2O2 + 2 electron + 2H+ will form 2H2O. அதே மாதிரி ஆக்சிடேஷனில் பார்த்தீங்கன்னா 2Fe2+ will gives Fe3+ + 2 electron 2Fe3 2 electron கேன்சல் ஆயிரும். ஸோ ரிமைனிங் இருக்கிறது அப்படி எழுதிருங்க. அப்போ என்ன வரும் H2O2 + 2Fe2+ + 2H+ will gives 2H2O + 2Fe3+ அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ரைட். ஸோ இதுதான் அது நமக்கு பேலன்ஸ்டு ஈக்குவேஷன். ரைட். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், லாஸ்ட் ஒன் இந்த கொஸ்டினில். பேலன்ஸ் ஆஃப் ஃபாலோயிங் redox reaction by ion electron method அப்படின்னு கேட்டிருக்காங்க. அகைன் சேம் தான், இன் அசிடிக் மீடியம். இங்கே +6 +3க்கு மாறுது. ரைட்டா? ஸோ அப்போ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் 3 எலக்ட்ரான். பட் நீங்கள் 1 மோல் எடுத்திங்கனாலே இங்கே 2 குரோமியம் இருக்கிறதுனால 3 எலக்ட்ரான் 2 நேரம் நமக்கு 6 எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். அண்ட் SO2 +4 +6 போகுது. அண்ட் இது 2 எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர். ரைட்டா? ஸோ அப்போ ரெடாக்ஸ் நான் இங்கே அசிடிக் மீடியம். இப்போ நான் இங்கே ரெடாக்ஸ் எழுதும்போது Cr2O7 2-, ரைட், ப்ளஸ் எத்தனை எலக்ட்ரான் நமக்கு 6 எலக்ட்ரான். ஸோ 6 எலக்ட்ரான் will gives 2Cr3+, அண்ட் இதில் நான் H+ ஆட் பண்ணிக்கலாம். 7 இருக்கிறதுனால நான் 14H+ ஆட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் 14H+, அசிடிக் மீடியம் அப்படின்றதுனால. ஸோ நான் நிறையா ஸ்டெப்பை வந்து அப்படியே ஸ்கிப் பண்ணுறேன். ஸ்கிப் மீன்ஸ் என்னென்னா ஒரே இதில் நான் எழுதிடுறேன். தனித்தனியாக புக்கில் உங்களுக்கு ஸ்டெப்பாக கொடுத்துருப்பாங்க. ரைட்டா? ஸோ வெயிட் பண்ணுங்கள், இடம் கொஞ்சம் மெஸ்ஸி ஆயிடுச்சு. ரைட், கவனிங்க. இப்போது 6 எலக்ட்ரான் ப்ளஸ் 7 இருக்கிறதுனால 14H+ போட்டோம் அப்படின்னா இட் வில் பி கன்வெர்டட் டு 2Cr3+, ரைட், ப்ளஸ் 7H2O அப்படின்னு வரும். இது ஃபஸ்ட்டு ரியாக்ஷன், இது ரிடக்ஷனுக்கு. இப்போ ஆக்சிடேஷன் பார்ட்டை பாருங்கள். SO2 + H2O will gives SO4 2-, ரைட், ப்ளஸ் 2 எலக்ட்ரான். ஸோ நமக்கு 6 வரணும் அப்படின்றதுனால நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதை ஓகே 6 வரதுனால we can multiply it with 2. அப்போ அதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இங்கே நமக்கு என்ன ஆயிரும், 6 எலக்ட்ரான் வந்துடும். ஸோ 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ if you are multiplying with 3, நமக்கு என்ன கிடச்சிரும், 3 2s are 6. ஸோ 6 எலக்ட்ரான் வந்துடும். அண்ட் இங்கேயும் 3SO4 2-. இப்போ இதுக்கு தேவையான ஆக்சிஜன்ஸ் எத்தனை அப்படின்னு பாருங்கள். SO2லேருந்து SO4னா 2 தேவைப்படுது, 3க்கு 6. ஸோ அப்போ இங்கே 6H2O நம்ம எடுத்துக்கலாம். ஸோ 6H2O நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா இதில் நமக்கு என்ன ஆயிருன்னா 3 4 12. ஸோ அப்போ என்ன நமக்கு 2 6 வேணும். 6 ஆக்சிஜன் போயிட்டு மிச்ச நேரம் நமக்கு வில் கெட் 12H+ நமக்கு வெளியே வந்துடும். 12 ஹைட்ரஜன் இருக்கிறதுனால. இப்போ அதை பேலன்ஸ் பண்ணிட்டேன். இப்போ அதை நம்ம வந்து ஆட் பண்ணி ஓவரால் ரியாக்ஷனாக எழுதணும் அப்படின்னா நமக்கு என்ன ஆயிரும் பாருங்கள், இங்கே 6 எலக்ட்ரான், இங்கே 6 எலக்ட்ரான் கேன்சல் ஆயிரும். ரைட். ஸோ அதே மாதிரி இங்கே 6H2O, இங்கே 7H2Oவில் மிச்சம் இருக்கும், ஒரே ஒரு H2O இருக்கும். அண்ட் இங்கே 14H+ல் 2H+ மிச்சம் இருக்கும். இங்கே 12H+ நமக்கு கேன்சல் ஆயிரும். ரைட். ரிமைனிங் இருக்கிறது எழுதுங்க. Cr2O7 2-, ரைட், ப்ளஸ் 3SO2 + 2H+ will give 2Cr3+, ரைட், ப்ளஸ் 3SO4 2-. ஸோ 6 மிச்சம் ஒரே ஒரு ஆக்சிஜன் இருக்கா. ஸோ அது நேரம் நமக்கு H2O வெளியே வந்துடும். அவ்வளோதான்ப்பா. திஸ் இஸ் அ பேலன்ஸ்டு ஈக்குவேஷன் அயான் எலக்ட்ரான் மெத்தடில். ரைட். தேங்க்யூ.